நீங்கள் மேடையில் பார்க்க போகும் சாதனையாளர். இவர் பெயர் சொல்லி குறிப்பிட்டு இவரை அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல் உலகில் வலம் வரும் பெண் சிங்கம் இவர் என்றாலே புரியும். இதோ இவரை பற்றிய ஒரு அழகிய தொகுப்பு காணொளியாக இப்பொழுது. ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையம் தழைக்குமாம். ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நற்குடி பெண்ணின் குணங்களாம் என பாரதி கண்ட புதுமை பெண்ணாக ஆடவர்கள் அதிகம் நிறைந்த அரசியல் உலகில் தலைமை பொறுப்பினை ஏற்ற பெண் ஆளுமை இவர். 1969 ஆண்டு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தாலுகா செம்பேடு எனும் ஊரைச் சேர்ந்த திரு கண்ணையா திருமதி அம்சவேணி தம்பதியருக்கு ஒரு மூத்த சகோதரி, ஒரு இளைய சகோதரனுடன் பிறந்தவர் இவர். இவரது தந்தை ஆம்பூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் சிறப்பு மேலாளராக பணிபுரிய அங்கேயே பள்ளி படிப்பினை முடித்து பின்னர் வேலூர் ஆக்சிலியம் கல்லூரியில் ஆங்கில இலக்கியத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார். பள்ளிக்காலம் தொட்டே விளையாட்டின் மீது அதீத ஆர்வம் கொண்ட இவரது சகோதரியும் இவரும் தடகளம், சிறகு பந்து, டேபிள் டென்னிஸ், பாஸ்கெட் பால், த்ரோபால் என மாவட்ட அளவிலான பல போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளும் பதக்கங்களையும் தட்டிச் சென்று சுகர் மில் சிஸ்டர்ஸ் என அறியப்பட்டனர். பெண்களுக்கு ஏன் விளையாட்டு போட்டிகள்? படித்தால் மட்டும் போதும் என எண்ணாமல் விளையாட்டிலும் சாதிக்கலாம் என எங்கள் பெற்றோர் அளித்த ஊக்கமே எங்களுக்கு உத்வேகம் என கூறும் இவர் தேசிய அளவிலான ஷாட் புட் மற்றும் ஜாவலின் த்ரோ பந்தயங்களிலும் வெற்றி கண்ட வீராங்கனை. போட்டியாளர் யாராக இருந்தாலும் அஞ்சாமல் எதிர்த்து நின்று வெற்றி ஒன்றே இலக்கு என தைரியமாக மன உறுதியுடன் களம் காணும் தன்மை தனக்கு கிடைக்கப் பெற்றது அத்தனை ஆண்டுகள் விளையாட்டு போட்டிகளில் ஈடுபட்டமையால் தான் என கூறும் இவர், கல்வி ஒரு புறம் இருந்தாலும் அனைத்து மாணவர்களும் குறிப்பாக பெண்கள் ஏதாவது ஒரு விளையாட்டிலாவது பங்கு பெற வேண்டும். அது வாழ்வை எதிர்கொள்ள பல பாடங்களை கற்றுக் கொடுக்கும் என்கிறார். சிறு வயது முதலே சர்க்கரை ஆலை நிகழ்ச்சிகளிலும் பள்ளி கல்லூரி நிகழ்ச்சிகளிலும் பல முக்கியஸ்தர்களிடம் விருது பெற்ற இவர் குடியாத்தம் தொகுதியில் போட்டியிட்ட பொழுது ஆம்பூர் வந்த பெருந்தலைவர் ஐயா காமராஜரை சந்தித்ததை பெரும் உவகையுடன் நினைவு கூறுகிறார். ஒருவர் படித்து முடித்த பின் புறவுலகில் ஏதேனும் சாதனை புரிந்த பின்னர் தான் படித்த கல்லூரிக்கே தலைமை விருந்தினராக வருவது பெருமைதான். ஆனால் படிக்கும் காலத்திலேயே அந்த பெருமை கிட்டியது இவருக்குத்தான். இவர் ஆக்சிலியம் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த பொழுதே இளைஞர்களை கொண்டாடும் விதமாக கல்லூரி முழுவதிலும் சிறந்த மாணவிகளை தேர்வு செய்து அவர்களில் யார் தலைமை விருந்தினராக வேண்டும் என தேர்தல் நடத்தி தன்னுடைய சக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை விருந்தினரான தனிச்சிறப்புக்கு சொந்தக்காரர் இவர். தான் ஒரு IPS அதிகாரி ஆக வேண்டும் என முதலில் எண்ணிய இவருக்கு கல்லூரி படிப்பு முடிந்த சில நாட்களிலேயே திருமணம் கைகூடிவிட்டது. இவரது மணவாளன் ரசிகர்களின் பேராதரவு பெற்ற நடிகர். தனது துடிப்பான நடிப்பாலும் மண்மனம் மாறாத பேச்சினாலும் உச்ச நட்சத்திரமாக பலம் வந்தவர். பிறருக்கு உதவும் உள்ளத்தினால் உயர்ந்தவர். ஒரு புறம் விருதுகளும் மறுபுறம் மக்கள் ஆதரவும் ஒருங்கே பெற்றவர். தென்னிந்திய நடிகர் சங்க பொறுப்பில் தன் துறையினருக்கு பல நன்மைகளை செய்த தலைவர். 4 தசாப்தம் நெடிய தனது கலை உலக பயணத்தில் தனக்கென தனி இடம் பிடித்து தனது ரசிகர்களால் கேப்டன் என அன்புடன் அழைக்கப்படும் கலை மாமணி, பத்மபூஷன், புரட்சி கலைஞர் திரு விஜயகாந்த் அவர்கள். ராமன் தேடிய சீதையாய், கண்ணன் மேல் அன்பு கொண்ட ராதையாய், ஒருவர் மீது ஒருவர் மிகுந்த அன்பு கொண்ட ஆதர்ஷ தம்பதி இவர்கள் என்றால் அது மிகையாகாது. குழந்தை பருவத்திலேயே அன்னையை இழந்த கணவருக்கு தாயாகவும் தாரமாகவும் வாழ்ந்து வந்த பின்னர் தானும் 2 பிள்ளைகளுக்கு தாயானார். முதலில் குடும்ப பணிகளில் தொடங்கி
பின் மெல்ல கணவரின் பெருந்திரளான ரசிகர் மன்றங்களின் மூலம் ஆண்டுதோறும் ஏழை எளியோருக்கும் பெண்களுக்கும் அவரது பிறந்த நாளன்று வழங்கப்பட்டு வந்த நலத்திட்ட பணிகளை ஆர்வமுடன் கவனித்து வந்தார் இவர். கேப்டன் வேறு, நான் வேறு என்று ஒருபோதும் நாங்கள் நினைத்தது கிடையாது. எங்கள் இருவருக்கும் ஒரே சிந்தனை, ஒரே செயல் என கூறுகிறார். ரசிகர் மன்றங்கள் கால சூழலில் நற்பணி மன்றங்களாக மாற பின்னர் அதுவே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என அரசியல் கட்சியாக உருவெடுத்தது. கணவர் கையெடுத்த அத்தனை பணிகளிலும் உற்ற துணையாய் உறுதுணையாய் அவருக்கு பின்னால் நின்று ஆதரவளித்ததோடு நில்லாமல் அவர் உடன் துணை நின்று ஆரம்ப நாள் முதலே அக்கட்சியின் வலுத்த குரலாக வலம் வந்தவர் இவர். பள்ளி பருவத்திலேயே விவாதங்களில் பங்கு பெற்ற இவருக்கு மேடை பேச்சு ஒன்றும் புதிதன்று. மக்கள் மத்தியிலும் இவரது தைரியமான பேச்சுக்களுக்கு கரகோஷங்கள் கிட்டின. கட்சி தொண்டர்களால் அண்ணியார் என அன்புடன் அழைக்கப்பட்டார். 2006ஆம் ஆண்டு கணவருக்காக விருத்தாச்சலம் தொகுதியில் இவர் செய்த கடும் பிரச்சாரம் அவருக்கு பெரும் வெற்றியை பெற்று தந்தது. அவ்வெற்றியை தொடர்ந்து 2011ஆம் ஆண்டு திரு விஜயகாந்த் அவர்கள் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் ஆனார். தொடர்ந்து கட்சி பணிகளிலும் தேர்தல் பணிகளிலும் ஈடுபட்ட இவர் 13 ஆண்டுகள் களப்பணிக்கு பின் அக்கட்சியின் பொருளாளர் பதவிக்கு உயர்ந்தார். எனது மனைவி எனது நிழல் சக்தி அல்ல, என் நிஜ சக்தி என திரு விஜயகாந்த் அவர்கள் இவரை பலமுறை மேடையில் பாராட்டியும் உள்ளார். அரசியலில் ஏற்றத்தாழ்வுகள் காண்பது சகஜம்தான் என்றாலும் கணவரின் திடீர் உடல்நலக் குறைபாடு இவரை பெரிதும் வாட்டியது. ஒருபுறம் அவருக்கு உயரிய சிகிச்சை அளிக்க பல நாடுகளுக்கு சென்று முயற்சித்து வந்த போதும் கட்சியின் கட்டுக்கோப்பினை பாதுகாத்து தொண்டர்கள் துவண்டு போகாமல் தைரியம் அளித்தும் வந்தார். 2023ஆம் ஆண்டு கட்சியின் பொதுச் செயலாளராக உயர்த்தப்பட்ட இவர் கணவர், கட்சி என இரு பொறுப்புகளையும் இரு கண்களாக சமநிலையில் பாதுகாத்து வந்தார். 2024ஆம் ஆண்டு திரு விஜயகாந்த் அவர்களை வழக்கமான உடல் பரிசோதனைக்கு அழைத்து சென்ற பொழுது அவருக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டது. கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட எதிர்பாரா விதமாக திடீரென அவர் இன்னுயிரை நீத்தார். ஆருயிர் கணவர் இவ்வுலகை விட்டு பிரிந்து விட்டார் என்ற கசப்பான உண்மையை உள்வாங்க கூட இவருக்கு நேரமில்லை. தான் கலங்கி நின்ற நேரத்திலும் அவரை காண வந்த கட்டுக்கடங்காத கூட்டத்தை முறைப்படுத்தி ஆறுதல் கூறினார். மீளா துயரை மனதில் மறைத்துக் கொண்டு கணவர் மறைந்தாலும் அவரது கொள்கையும் கனவும் வாழ வேண்டும் என உழைக்கத் தொடங்கினார் இவர். தமிழக வரலாற்றில் அரசியல் கட்சியின் தலைமை பொறுப்பேற்ற பெண்கள் வெகு சிலர். துணிவுடனும் தெளிவுடனும் அப்பொறுப்பை ஓராண்டு காலமாக எந்த விதமான தொய்வின்றி வெற்றிகரமாக செய்தும் வருகிறார். காதல் ஒருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்து மாதர் அறங்கள் பழமையை காட்டிலும் மாட்சி பெற செய்து வாழ்ந்து வருபவர்தான் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். கேப்டன் மனதை ஆட்சி செய்த கேப்டன். அரசியல் துறைக்கான மெகா மகளிர் விருதினை பெறுவதற்காக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை மேடைக்கு வணக்கத்துடன் அழைக்கிறோம். இவ்விருதினை வழங்க முன்னாள் மத்திய அமைச்சர் திரு KV தங்கபாலு ஐயா அவர்களையும் மெகா டிவியின் நிர்வாக இயக்குனர் திருமதி ஜெயந்தி தங்கபாலு அம்மா அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம்.
Mega Woman Lifetime Achievement Award for Politics goes to திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். நன்றி ஐயா. வாழ்த்துக்கள் மேடம். ஓரிரு வார்த்தைகள் எங்களுக்காக. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு மார்ச் 8 உலக மகளிர் தின வாழ்த்துக்களை இங்கு இருக்கின்ற அனைத்து பெண்களுக்கும் தெரிவித்துக் கொள்வதில் உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இந்த நேரத்தில் மெகா டிவியை பற்றியும் ஜெயந்தி தங்கபாலு அவர்களை பற்றியும் சில வார்த்தைகள் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஒவ்வொரு முறையும் மெகா டிவியில் இந்த ப்ரோக்ராமை நான் வீட்டில் இருந்து பார்ப்பேன். ஏன்னா நான் பெண்களை மிகவும் போற்றக்கூடியவள், ஆராதிக்கக்கூடியவள், விரும்பக்கூடியவள். எனக்கு பெண் என்றால் மிகவும் பிடிக்கும். அந்த வகையில் மார்ச் 8 பெண்களுக்காக ஒரு சிறந்த நிகழ்ச்சியை செய்கின்ற ஒரே தொலைக்காட்சி மெகா தொலைக்காட்சி. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த வருடம் 16வது வருடமாக உலக மகளிர் தின விழாவில் மெகா டிவியோடு ஜெயந்தி தங்கபாலு அவர்களோடு இந்த டயஸில் நிற்கிறதுல நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். ஏவியிலேயே எல்லாமே சொல்லிட்டாங்க. இனி நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. என்னுடைய வாழ்க்கை, கேப்டனோடு நான் சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கை இந்த உலகத்திலே இருக்கும் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். என்னுடைய சிறுவயது காலத்தை பற்றி தான் இந்திரா தங்கபாலு அவர்கள் நமது ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து சற்றேறக்குரிய 2.5 மணி நேரம் என்னிடம் முழுவதுமாக ஒரு நீண்ட நெடிய ஒரு பேட்டியை எடுத்திருக்காங்க. இப்போ போட்டது ரொம்ப ஷார்ட் தான். அந்த ஏவி மிகப்பெரிய அளவு அந்த ஏவியில் என்னுடைய ஸ்பீச் இருக்கும். என்னுடைய எத்தனையோ தொலைக்காட்சிக்கு நான் பேட்டி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்திரா கூட நான் உட்காந்து பேசும்போது என்னை அறியாமல் ஒரு பாண்டிங், என் மனதில் இருந்த அத்தனை விஷயங்களையும் அவர்கள் முன்னாடி நான் இன்னைக்கு கொட்டியிருக்கேன். கேப்டனுடன் எனக்கு ஏற்பட்ட திருமண பந்தம், அதற்கு பிறகு கேப்டனுடன் நான் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே கடவுளால் நிச்சயிக்கப்பட்டது. என்னுடைய பள்ளி காலத்திலே கல்வியோடு சேர்ந்து விளையாட்டுத் துறையிலுமே மிகப்பெரிய அளவில் சாதனை படைக்க வேண்டும் என்று நானும் என் சகோதரியும் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஷார்ட் புட், டிஸ்கஸ் த்ரோ, ஜாவ்லின், அத்லெட்ஸ், அதே மாதிரி எல்லா விதமான கேம்ஸ்லையுமே நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி சுகர் மில் சிஸ்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவு வேலூர் மாவட்டத்திலே அனைத்து பரிசுகளையும் தட்டி செல்லக்கூடிய ஒரு மாணவிகளாக நாங்கள் விளங்கி இருக்கிறோம். அந்த காலத்திலேயே நான் இந்திரா கிட்ட சொல்லியிருக்கேன், எங்களுடைய அப்பா ஆம்பூர் கோஆப்ரேட்டிவ் சுகர் ஃபேக்ட்ரியில் ஸ்பெஷல் ஆஃபீஸராக எங்களை மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இருந்து என் அப்பாவும் அம்மாவும் தைரியத்தை சொல்லி கொடுத்து வளர்த்தவர்கள். அந்த காலத்திலேயே எதுக்கு ஸ்போர்ட்ஸ் போகணும் வேண்டாம் என்று தடுக்காமல் உங்களால் சாதிக்க முடியும் என்று எங்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் எங்களுடைய பேரண்ட்ஸ். அந்த வகையில் வெறும் கல்வி மட்டும் ஒரு பெண்ணுக்கு பத்தாது. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக நம்ம பல்வேறு வகையில் நம் திறமையை நாம் வளர்த்துக்கணும். அந்த விளையாட்டுத் துறையிலே நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லா இடத்துலையும் போய் வெற்றி வாகை சூடும் பொழுது அந்த ப்ரைடு, அந்த கௌரவம், அந்த சந்தோஷத்திற்கு இணை எதுவும் இல்லை. அதனால தானோ என்னவோ இன்னைக்கு தேர்தல் களத்திலுமே எந்த ஒரு தொய்வில்லாமல் மிக தைரியமாக அந்த தேர்தல் களத்தை எதிர்கொள்ளும் சக்தியை கடவுள் கொடுத்திருக்கார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, கேப்டனுக்கும் எனக்கும் ஏற்பட்ட பந்தம், நான் சினிமா துறையில், எனக்கும் சினிமா துறைக்கும் சுத்தமாக சம்பந்தமே கிடையாது. கேப்டனுக்கும் அப்படிதான், மதுரையில் இருந்து சினிமா துறைக்காக உழைத்து முன்னேறியவர். அப்படி இருக்கும் பொழுது கேப்டனுக்கும் எனக்குமான அந்த பந்தத்தை, அந்த முடிச்சை உருவாக்கியவர்
மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு உதாரணமாக அமைந்தது தான் எங்கள் திருமணம். நான் வேலூர் மாவட்டத்திலே எக்ஸிலியம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக ஃபைனல் இயர் படிக்கும் பொழுது கேப்டனின் மனைவியாகும் வாய்ப்பு எனக்கு கடவுள் ஏற்படுத்தி கொடுத்தார். இது ஒன்றும் சாதாரண பந்தம் கிடையாது. கடவுளால் நிச்சயிக்கப்பட்ட இந்த பந்தம் மிகப்பெரிய அளவில் நாங்கள் இருவரும் ஐடியல் கப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் நிச்சயம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, திருமணம் என்பது ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை தான். அதனால் நிச்சயமாக இந்த இளைஞர்கள் இப்பொழுது இருக்கும், ஏன்னா டைவர்ஸ்லாம் நிறைய ஈஸி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தோம்னா கோர்ட்டில் அதிகமான டைவர்ஸ் கேசஸ் வருது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க. எடுத்த பிறகு அதிலிருந்து நீங்கள் என்றைக்கும் பின் வாங்கக்கூடாது என்பதை நான் சொல்கிறேன். ஒரு பெண் அப்படின்னாலே அந்த பெண்ணுக்குள்ளே எல்லாமே இருக்கு. அந்த பெண்ணு இந்த உலகத்திலுக்கே ஒரு அடையாளம். ஒரு பெண் இல்லாத வீடை யோசிச்சு பாருங்க, அது சாத்தியமே கிடையாது. அந்த பெண்ணுக்குள்ள அழகு இருக்கு, திறமை இருக்கு, அறிவு இருக்கு, அந்த குடும்பத்தை வழி நடத்தும் திறமை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒரு பெண் அப்படின்றவள் மல்டி டாஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். அனைத்து விதமான வேலைகளையும் செய்யக்கூடிய அந்த திறனை கடவுள் கொடுத்திருக்கிறார். இப்போ கேப்டன் என் கூட இல்லை அப்படின்னு நான் எந்த நிமிஷமும் நினைத்ததே கிடையாது. ஏன்னா கேப்டன் என்னுள்ளதான் இருக்கிறார், என் கூடையே இருந்துதான் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்ற அந்த தைரியத்தோட அந்த நம்பிக்கையோடு தான் என்னுடைய பயணத்தை தினந்தோறும் நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்துயிசம்ல நம்ம பார்த்தா அர்த்தனார் ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டியானிட்டியில் எடுத்துக்கிட்டா ஆதாம் ஏவாள் என்று ஒன்றாக உருவானவங்க தான். அதே தான் இஸ்லாத்திலையும். அதுபோல ஒரு பெண்ணும் ஆணும் சரிசமமாக அனைத்து துறைகளிலும் எல்லா விதத்திலும் ஒருவருக்கு ஒருவர் புரிதலோடு இந்த சமூகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்கள் தான் அதிகம். அந்த வகையிலே இந்த வேர்ல்டு விமென்ஸ் டேல இங்கு அனைத்து பெண்களையுமே நான் பாராட்டுறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுமே சாதனையாளர் தான். கடவுள் ஒவ்வொரு வீட்லையும் தனித்தனியாக எல்லாரையும் பாதுகாக்க முடியாது. அதனால தான் ஒரு பெண்ணை குடும்ப தலைவியாக ஒவ்வொரு வீட்டிலும் அந்த பெண்ணினுடைய உருவமாக இன்னைக்கு உலகம் முழுவதும் பெண்கள் நிறைந்திருக்காங்கன்னா அது கடவுளினுடைய அவதாரங்கள் தான் பெண்கள். ஒரு குழந்தையாக, கன்னியாக, மாணவியாக, மகளாக, தங்கையாக, மனைவியாக, தாயாக, தாரமாக, எத்தனையோ பரிணாமங்கள். எல்லாருமே சொல்லுவாங்க கணவர் இல்லைன்னா கூட அந்த அம்மா 10 பிள்ளைகள் இருந்தாலும் காப்பாத்திடுவாங்க. ஆனா மனைவி இல்லை என்றால் கணவரால் நிச்சயமாக அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாது என்பது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். எனவே இந்த உலக மகளிர் தினத்திலே இங்கு வந்திருக்கும் பெண்களுக்கும் மெகா தொலைக்காட்சி மூலம் உலகமெங்கும் பார்க்கும் அனைத்து பெண்களுக்கும் இந்த மகளிர் தின வாழ்த்துக்களை என் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொண்டு, இன்னும் பல்வேறு சாதனைகள் நீங்கள் செய்து ஒவ்வொரு பெண்ணும் அனைத்து துறையிலும் நிச்சயமாக முன்னேறி எல்லா விதத்திலும் வெற்றி பெற்று சிறந்து விளங்க வேண்டும் என்று கூறி, இந்த வாய்ப்பு கொடுத்த நமது ஜெயந்தி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும், அண்ணன் தங்கபாலு அவர்களுக்கும், இந்திரா தங்கபாலு அவர்களுக்கும், மெகா குழுமத்தை சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை, அதே மாதிரி இங்க இந்த ப்ரோக்ராமை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் திவ்ய தர்ஷினி, கரெக்டா, பிரியதர்ஷினி அவர்களுக்கும், இந்த அரங்கிலே வந்திருக்கும் அனைத்து பெண்களுக்கும் என் இருகரம் கூப்பி எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம், தேங்க்யூ.